வெளிநாட்டுல தெரியலண்ணே, டிபெண்ட்ஸ். கம்பவுண்டரா நீ? அண்ணா எனக்கு பிசினஸ் பண்ணணும் தான் ஆசை. இங்க டாக்டரேட்னு ஒரு பட்டம் வாங்கிட்டு இங்க சென்னையில பிசினஸ் பண்ணணும். என்ன பிசினஸ் பண்ண போற? இந்த இதெல்லாம் இருக்கும்ல, ஹாஸ்பிட்டல்ஸ் ரன் பண்ணிட்டு சைடுல வேர் ஹவுசிங் பண்ணுவாங்கல்ல. இன்னும் சொல்ற பெரிய ஆளா வந்துருவியா? பெரிய ஆளா வந்து எங்களுக்கு ரெட் கலர் சூப்பர் செல்லா பறக்க விடுவியா? ஓ 2 வருஷம் மட்டும் வெயிட் பண்ணி முடிச்சிட்டு நான் வந்து பறக்க வருவேன். ஓகே ஓகே, நீ பறந்துருவ அது எனக்கு தெரியும். அதுக்குள்ளாரே யாரா பிடிச்சிட்டு எஸ்டிஆர் பிடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதான் டீம் 23 யூடியூப் நான் பாத்துக்கிட்டேன். ஓகே என்ன சும்மா சொன்னேன். ஆனா அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் ஆனா நிறைய பேர் இது போலி டாக்டர்னு நினைக்கிறாங்க. ஆனா நிஜமாவே இல்ல. நான் எம்பிபிஎஸ் படிக்கிற எல்லா சப்ஜெக்ட்டும் கிட்டத்தட்ட நான் படிக்கிற இதுலயும் இருக்கும். ஓகே 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 சரி, இப்போ சிம்பிளா கேக்குறேன். நாளைக்கு காய்ச்சல் ஒன்ட்ட வந்தா நீ குணப்படுத்தவே மாட்டியா? காய்ச்சலுக்கு நான் மருந்து சொல்லலாம். ஆனா நீ டாக்டர் அதை பண்ணா கைது பண்ணிடுவாங்க தானே? பிரிஸ்கிரிப்ஷன் ரைட்ஸ் எனக்கு இல்லனே, அது எம்பிபிஎஸ் டாக்டர் கிட்ட தான் இருக்கு. அததான் சொல்றேன். அது இப்படி பிரிஸ்கிரிப்ஷன் கையெழுத்து போட்டுனா உனக்கு கைது பண்ணிடுவாங்க. கரெக்டா? கைது பண்ண ஆமா ஓரளவுக்கு. டாக்டர் இல்ல, அப்ப நீ டாக்டர் கிடையாது. டாக்டர் மாதிரி. அப்புறம் ஏனே கோர்ஸ் பேரை வந்து டாக்டரேட் ஆஃப் ஃபார்மசின்னு வச்சிருக்காங்க. இப்போ என்ன சொல்றது? I want to discuss with you about finding hackers in Android since they can't delete all the app usage before. Okay bro, okay ராஜி ப்ரோ பேசலாம் ப்ரோ. எனக்கு போய் இங்க பாரு, நான் தான் கேக்குறேன்ல, நாளைக்கு எனக்கு காய்ச்சல் வருதுப்பா, உன்கிட்ட வரேன். உங்களுக்கு நான் பர்சனலா சொல்ல முடியும். நான் இப்போ நான் பொதுவான ஆள் ஒருத்த வரேன். மா இந்த மாதிரி காய்ச்சல்மா, ஒரே வாந்தி பேதியா வருது, என்னமா பண்றது அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவ? பிரிஸ்கிரிப்ஷன் என்கிட்ட ரைட்ஸ் இல்லனே. அதான் கேட்டேன். எம்பிபிஎஸ் மட்டும் தான் டாக்டர், நீ டாக்டர் கிடையாது. டாக்டர் இன்னொரு வாட்டி சொன்னா அவ்வளவுதான். நீ இது இப்ப புது கோர்ஸ். அமெரிக்கா கனடால ஆப்பிரிக்கா தான் வந்து ஹையஸ்ட் பெய்டு. ஆப்பிரிக்கா போனா அங்க ஒரு இதே இல்ல. ஆப்பிரிக்கா போனா ஒத்துக்க மாட்டோம். எங்களுக்கு டாக்டர்னா எம்பிபிஎஸ் தான். அவங்க மட்டும் அண்ணே இதுவும் 6 வருஷ கோர்ஸ்னே. 6 வருஷம் உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கேனே. எங்களுக்கு எம்பிபிஎஸ் தான் டாக்டர். எம்பிபிஎஸ் மட்டும். அவங்க பாடி பத்தி படிப்பாங்க, நாங்க மாத்திரையை பத்தி படிக்கிறோம். அவ்வளவுதான். நாங்க ஒத்துக்க மாட்டோம். எம்பிபிஎஸ் தான் டாக்டர். 2 பேரும் கீழே போங்கப்பா. யுவா ரியா 2 பேரும். எங்களுக்கு எம்பிபிஎஸ் தான் டாக்டர். நீ சயின்டிஸ்ட்னு சொல்லிக்கோ, டாக்டர் சொல்லாத. டாக்டர் சயின்டிஸ்ட் தான வச்சிருக்கேன். இல்ல நாங்களே மேல வந்துட்டோம். யுவா ரியா 2 பேரும் கீழே போங்க. டீம் 20 பாத்தீங்களா கைஸ்? பாரு டாக்டர் கிடையாது, இவ டாக்டர் கிடையாது, யாருமே டாக்டர் கிடையாது கைஸ். ரியா இந்த டீம் தான் விளையாடணும். ரியா ஒரு டீம் விளையாண்டு மாத்த கூடாது. ரியா இந்த டீம் தான் விளையாடணும், என்ன வெளியே அனுப்பிச்சிடுவேன். டீம் 20 டீம் மாத்த கூடாது. ஒரு மொத்த மாதிரி எல்லாம் மாத்தவங்க. நர்சம்மா ஐடி பாஸ். நீ ரெக்வெஸ்ட் கூட இருக்கு, நான் அக்செப்ட் பண்றேன், இன்வைட் பண்ணி விடுறேன். அருண் எக்ஸ் ப்ரோ, தேங்க் யூ so much for சூப்பர் சாட் ப்ரோ. இரு இப்போ அனுப்பிச்சு விட்றேன், உள்ள வந்துரு. பாத்தியா, அது எனக்கு அப்பவே டவுட். ஏன்னா டாக்டர்னா ரொம்ப பயங்கரமா படிச்சுட்டே இருப்பாங்க. நீ படிக்கிற மாதிரி தெரியல எனக்கு. எப்பார சாட்ல தான் இருக்கிற. அதை வச்சு அண்ணா நான் எப்படின்னா ஒரு சைடு போன் வந்து லைவ் ஏதாவது ஓட விட்டுட்டு இன்னொரு சைடு உட்கார்ந்து அப்படியே ரெக்கார்ட் எழுதுறது, அசைன்மென்ட் பண்றது, ப்ராஜெக்ட் பண்றதெல்லாம் முடிச்சிருவோம். ஓகே ஓகே, பட் இதனால டாக்டர் தான் கஷ்டம். டாக்டர்னா சும்மாவா? அந்த டாக்டர் பட்டன் வாங்கிட்டேன்னா அதுக்கு வேல்யூ அது எனக்கு தெரியாது. ஆனா எம்பிபிஎஸ் தான் டாக்டர். என்னன்னா இது பொங்கா இருக்கு. ஏப்பா நான் என்ன சொல்றது, இப்போ காசு கொடுத்து டாக்டர் பட்டம் வாங்குவாங்க தெரியுமா காலேஜில்? அவங்க போய் யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. இல்லை அந்த மாதிரி தான் நீயும். அவங்க எம்பிபிஎஸ் டாக்டர், அவங்க ஓகே. பட் நான் வந்து ஜூனியர் டாக்டர். ஏபிடெக் இருக்காங்க, ஏபிடெக் அவன் தான் டாக்டர். எப்படி ஏபிடெக்கும் கேட்டாரே, அவன் தான் டாக்டர். ஏன்னா அவங்கள நீட் எக்ஸாம்ல இதாகி மறுபடியும் படிச்சு மறுபடியும் போய் கோடிக்கணக்கில் ஃபீஸ் கட்டி படிச்சுட்டு இருக்கிறான். எப்படி அவன் தான் டாக்டர். நீட் எழுதுனேன். நீட் எழுதுன நீ டாக்டரா? நீயா எம்பிபிஎஸ் படிக்கல? எப்பா
மிஸ்டர் கான்கர் யாரு? எல்லாரும் தான் கான்கர் போறாங்க. இப்ப மாட்டுவ பாரு, யார் மிஸ்டர் கான்கர்? சொல்லு. என்ன சிரிச்சுட்டா பொசுக்குன்னு? தெரியுமா தெரியாதா அவங்க? அந்த மாதிரி தான் யார் வேணா படிக்கலாம் டாக்டர். ஆனா எம்பிபிஎஸ் படிக்கணும் தான் டாக்டர். எப்படி அந்த மாதிரி பிஹெச்டி படிக்கிறவங்களே நீங்க டாக்டரேட் தானே சொல்றீங்க? அப்படி சொல்லிக்கலான்றேன். ஆனா டாக்டர் கிடையாது. பிஹெச்டி படிச்சாலும் அவங்களும் டாக்டரேட் தான் ஏப்பா சொல்றாங்க. நாளைக்கு உடம்பு சரியில்லைன்னா எப்படிப்பா உன்கிட்ட வந்து வருவாங்க? நீ தான் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதினா போலீஸ் பிடிச்சிருவாங்க உடனே. பாருமே டாக்டர் தான் சொல்லிக்குது. ஆனா அது நியூட்ரிஷன் தானே, ஆமாவா இல்லையா? கரெக்ட். அந்த மாதிரி நீ உனக்கு ஏதாவது ஒன்று சயின்டிஸ்ட் சரியா? சயின்டிஸ்ட் இல்லை மாத்திரை ஆண்டி, நம்ம மெடிக்கல் ஆண்டி. அது ரொம்ப மோசம். நான் பிஃபார்மே படிச்சிட்டு போயிருக்கேன். வயித்தால போய் ஆண்டி இருப்பா அவசரப்படாத இருப்பா. இது ஒரு மாத்திரை போடு, அது ஒரு மாத்திரை போடு. இதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா இதுக்கு வன்மத்தை வேற கக்குவாங்க சாட்ல. இருக்கட்டு ஜாலியா மக்கள் கூட ஒன்றி இருக்கணும். அவ்வளவுதான். அவங்க கலாய்க்கிறது தான் நமக்கு முக்கியம். நாளைக்கு ஏதாவது மட்டும் தான் வருவாங்க. ஏன் எப்படி நான் கண்டுபிடிச்சேன்? ஏன்னா நீ ரெக்கமெண்டேஷன்ல போனான்னு சொன்ன பாத்தியா, அப்பவே கண்டுபிடிச்சேன். ஏன்னா ஒரு சீட்டு வாங்குறதுக்குலாம் பல கோடி ஆகும். எப்படி ரெக்கமெண்டேஷன்ல விடுவானா? அதெல்லாம் நீ யோசிச்சு சரி ஏதோ சம்திங்றாங்க அப்படின்னு. சரி நம்ம ஸ்டார்டிங்கே சொல்லி எம்பிபிஎஸ் தெரியாதா? சும்மா இருமா நீ வேற. எம்பிபிஎஸ் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஓ. ஆனா இதுல நிறைய படிப்பு இருக்குதானே, இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குதா? பி ஃபார்ம், சி ஃபார்ம், இசட் ஃபார்ம் வரைக்கும் இருக்குல்ல? டி ஃபார்ம், பி ஃபார்ம், எம் ஃபார்ம், ஃபார்ம் டி. ஃபார்ம் டி. ஃபார்ம் டி என்னது? டாக்டரேட் ஆஃப் ஃபார்மசி. டாக்டரேட் ஆஃப் ஃபார்மசி. ஓ. இப்போ நீ படிக்கிறது ஃபார்ம் டி. ஆமா. இது என்னது? டாக்டரேட் ஆஃப் ஃபார்மசி. பா ஃபார்ம் டி தானே இப்போ வருது. எஃப் தானே வரணும் முதல்ல. PHAR. ஓகே அந்த ஃபார்ம். ஓகே இப்போ சொல்லு மறுபடியும் சொல்லு. இது என்ன சொல்லுவ? ஃபார்ம் டி, டாக்டர் ஆஃப் ஃபார்மசி. ஆடாங்க. இப்போ ஃபார்ம் டினா எப்படி டாக்டரேட் முதல்ல டி முதல்ல வரணும்? முதல்ல ஃபார்ம் தானே வரணும். டி ஃபர்ஸ்ட் வரது டிப்ளமோனே. ஓ. ஃபார்ம் டி காண்ட் டிப்ளமோ. இரு ஃபார்ம் டி காண்ட் treat a patient or give medical opinions. It's illegal and incompetent. The word doctor means a highly educated person in the field. For example, PhD is also doctor. They only learn 25% of MBBS. அதாவது நீ 25% தான் டாக்டர் பத்தி எம்பிபிஎஸ் பத்தி படிப்பியா? ஒன்னு சொல்லட்டுமானே? ரெண்டு கூட சொல்லலாம். முக்காவாசி டாக்டர் இப்ப நானு சும்மா ரவுண்ட்ஸ்க்கு போய் கேஸ் எடுப்போம். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து போயிட்டு இருக்கேன். முக்காவாசி டாக்டர்ஸ்க்கு வந்து ஃபார்ம் டி ஸ்டூடண்ட்ஸை பார்த்தாலே பிடிக்காது. ஏன்? ஏன்னா அவங்களும் டாக்டர்னு சொல்லிட்டு எங்களையும் டாக்டர்னு சொல்றதா அவங்களுக்கு ஒரு மாதிரி வந்து கீழ அடிபடுற மாதிரி. ஆமா, ஏன்னா கஷ்டப்பட்டு படிச்சு போவாங்கல்ல அவங்க. நீங்க டம்மி மார்க்கெட் எவ்வளவு மார்க் எடுத்த 12th? 460. எவ்வளவுக்கு? 600. மாட்னல்ல. அதாவது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டை விட கம்மியா மார்க் எடுத்துருக்க நீ. நீ எப்படி டாக்டர் ஆகலாம்? 460 480 எல்லாம் கம்மியானே. ஆமா, 600க்கு 400னா எவ்வளவு கம்மி? 600க்கு 590 எடுத்தா தான் டாக்டர். கரெக்ட் தான். ஏமா எனக்கு உடம்பு சரியில்லை உங்ககிட்ட வந்து அம்மா என் வயித்துல ஆபரேஷன் பண்ணுமா உங்ககிட்ட உட்காந்தா உனக்கு நீ 12thலயே ஒழுங்கா படிக்கல, நீ குடல்ல ஏதாவது நோண்டி விட்டீங்கன்னா நான் எப்படி நம்புறது ஒண்ணு? அதெல்லாம் நான் பண்ண முடியாது. அதெல்லாம் எம்பிபிஎஸ் டாக்டர். அதனாலதான் உங்களை எம்பிபிஎஸ் கூட்டுறது கிடையாது. புரியுதா இல்லையா? அதனாலதான் அந்த செக்டரு. ஐயோ இவன் படிக்கிற வயசுல ஒழுங்கா படிக்கல, இவனை ஒன்று போய் குடல் நோண்ட விட்டா என்ன பண்ணுவான்? எடுத்து வெளியே போட்டு இதுல ஒண்ணு கிடையாது கீழே போட்டு போயிடுவான்ல. ஓகே இப்பதான் புரியுதா? இதுதான் வந்து டாக்டருக்கு எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ஆனது காரணமே அதுதான். ஏன்னா மத்தவங்க யாரும் தன்னோட உடம்ப ஒப்படைக்க மாட்டாங்க. ஆனா டாக்டர்கிட்ட மட்டும் தான் உடம்ப ஒப்படைப்பாங்க. டாக்டர்னா 600க்கு 600 எடுக்கணும். அவங்க தான் டாக்டர். சரி, நீங்க வேணா சயின்டிஸ்ட். சயின்டிஸ்ட் பிரச்சனை கிடையாது.
நல்ல வேலை நான் இன்னைக்கு கேள்வி கேட்டேன், இல்லாட்டினா இன்னும் நான் உன்னை டாக்டரே நம்பிட்டு இருப்பேன். இவ்வளவு நேரம் பாத்தியா நீ நம்ம பேசும்போது காய் ஒத்த வார்த்தையோட பேசல, ஏன் சொல்லு? அதான். படிப்பை பத்தி பேசும்போது மாட்டிக்கிச்சுன்னா நம்ம பக்கம் திரும்பிட்டாங்கன்னா மாட்டிக்க ஒண்ணா, வேற ஒண்ணும் இல்ல. காயோ நீ தற்குறி தானே, ஒழுங்கா படிக்க தானே. என்ன இன்ஜினியர் நீ? விபிடிஎஸ் ஆகாரம் பண்ண மாட்டேங்குது, டிபிடிஎஸ் உடைக்குது, விபிடிஎஸ் டிபிடிஎஸ் உடைக்குது. ஆமா ப்ரோ, அப்ப சயின்டிஸ்ட் பத்தி கிழிச்சார் ப்ரோ. நானே ஒரு சயின்டிஸ்ட் தான் ப்ரோ அப்படின்னு நான் போயிருவேன். டாக்டர் சொல்ல முடியாது, நான் ஒரு டாக்டர் தான் அப்படி சொல்ல முடியாது. அதுதான் ப்ரோ பிரச்சனை. இப்ப 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 பாத்தீங்கன்னா கால்ல கூட FPP போட்டு ஷார்ட்கன் லெப்டி அடிக்கணும்னு கண்டுபிடிச்சேன். அப்ப நான் ஒரு ஷார்ட்கன் சயின்டிஸ்ட் அப்படின்ட்டு போயிருவேன். ஆனா இதே டாக்டர்னு சொல்ல முடியாது, பிரிச்சுடுவாங்க. அதனால சயின்டிஸ்ட் தான் ஈஸி தாங்க, இட்ஸ் வெரி ஈஸி. ஜெயின் நைட் ஃபுல்லா உட்காந்து அழுவியா என்ன? இத்தனை வருஷமா நம்ம டாக்டர் ஃபார்ம் ஆயிடும், நம்மள கம்பவுண்டர்மான்னு மாத்திட்டாங்களே அப்படின்னு. நானு நெக்ஸ்ட் இயர் வந்து என் பேர் வந்து டாக்டர் VT ஜெயினின்னு போட்டிருக்கோம். அதை நான் போட்டோ எடுத்து நான் உங்களுக்கு அப்படியா? அடுத்த வருஷம் நான் எனக்கு கொடுப்பேன், அந்த இது வாங்கிட்டு நான் வந்து எடுத்து அனுப்புவேன். அப்ப நீங்க என்ன டாக்டர்னு சொல்லி தானே ஆகணும். அப்படியா? ஓகே ஓகே, நான் சொல்றேன், இப்ப கூட சொல்றேன். காய் நீ போவியா? ஜெய உனக்கு ஏதாவது வயிறு வலிச்சுன்னா ஜெயனி கிட்ட. ஆனா என்கிட்ட பேஷண்ட்ஸே வர முடியாதுன்னு. ஏன் கேட் போட்டுருவியா? இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. பிகாம் படிச்சவங்க MBBS படிச்சவங்க டாக்டர், அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற மீடியேட்டர் தான் நாங்க. என்ன பண்ண நீ? என்ன பண்ணுவ? நிறைய இருக்குன்னு. இப்போ பேஷண்ட் கவுன்சிலிங் இல்ல டாக்டர்ஸ் கொடுக்கறத வந்து செக் பண்ற ரைட்ஸ், இது டோசேஜ் இதெல்லாம் மாத்துறதுக்கு அந்த மாதிரி. அதாம்மா வாட்ச்மேன். வாட்ச் கரெக்டா இதுதான் பாக்குறேன். ஜெயனி மைண்ட் வைஸ் தெரியாம கமெண்ட்ரி வந்துட்டோமோ? கேள்வி என்ன ப்ரோ இருக்கு? இப்ப நம்ம கேட்ட நம்ம தெரிஞ்சுக்க முடியும், இதனால நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க. நானே இப்பதான் புதுசா பாக்குறேன் இதெல்லாம். ஹேக்கர் டாக்டர் ஜெயனிசிஸ். நீங்க வேணா ஏபிடெக் கிட்ட வேணா கேட்டு பாருங்க. கனடா அமெரிக்காலலாம் வந்து ஃபார்ம்டி தான் ஹையஸ்ட் பெய்டா இல்லையா? நான் எது கனடா போனோம்? இங்க நீ யாரு? இங்க வந்து அண்ணா நான் இப்போ கோர்ஸ் படிக்கிற முக்காவாசி பேர் ஃபாரின். கனடால போய் மதன் அப்படின்னா யாருன்னு கேட்டு பாரு, தெரியும். பிஜிஎம் லைவ் ஸ்ட்ரீமர்னா யாருன்னு கேட்டு பாரு. வாட்சிங் 5000 வச்சுக்கிறதுனா கனடால போய் என்னன்னு கேட்டு பாரு. அதுக்குன்னு நானும் தான் கனடால பெரிய ஆளு. இதே மாதிரி கனடால இருந்தேன்னா அங்க ஹையஸ்ட் பெய்டு சொன்னேன், நல்லா சம்பாதிச்சேன். ஆமா, இவ்வளவு வாட்சிங் வச்சுதானே நான் அங்கேயே நானும் ஹையஸ்ட் பெய்டு தான். இஷான் மட்டும் தனியா மாத்திக்கிட்டு இருக்கான் பாரு. இஷான் ஜெயனி என்னாச்சு? டோக்கன் எட்டி உள்ளவாங்க. ஐயோ டோக்கன் எட்டி உள்ளவாங்கலாம். ஐயோ ஐயோ ஸ்பார்க் ப்ரோ வந்து ஃப்ரீக்வென்சி எடுத்துட்டு பாவம். சிரிப்புடாடே. தெருல விட்டவா அண்ணா காரணம் அதுக்கு. சரி விடுங்க மிஸ். நீட் எழுதுனியா? எவ்வளவு மார்க் எடுத்த?
சொல்லாம வேணாமா இவனுங்க ஏற்கனவே நம்ம போட்டு பிரிக்கிறானுங்க. இல்ல நான் அதெல்லாம் வந்து சொல்றதாவே இல்ல. அப்படியா? அது ரொம்ப அதெல்லாம் மோசமா? அதுதான் நான் சொல்லிட்டேனே, அது ரெக்கமெண்ட்னு. ஆமா ஆமா. ஐயோ டிபிடிஎஸ் 8 கில்ல இந்த வாட்டி டிபிடிஎஸ் உடைக்குமா? டிபிடிஎஸ் வெளுக்குமா? டிஎன்ஆர் டிபிடிஎஸ் போட்டு வெளுக்கு. டிஎன்ஆர்ல ஒரு நாக் அவுட். நாக்கு இந்த டோர் மட்டும் இருக்கான். ஜீசோஸ் இருக்கான். வான் ஆச்பே இந்த கொரோனா ஊசி கண்டுபிடிச்சதெல்லாம் நீங்க தானா? ஆமாண்ணே. டாக்டர்ஸ்லாம் வந்து பாடி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு டீம் வெளியில போயிட்டாங்களே, பாத்தீங்களா? கவனிச்சீங்களா? யாரு? ஜேவிடிஎஸ் போன இது. ஆமா வின்னர்ஸ். ஆமா. ஓ நோ. எங்க டீம்ல 2 பேர் இருக்காங்க. உள்ள போறாங்களா? 50 ப்ரோ இங்க. ஓடு 11 கில்ல இருக்காங்க டிபிடிஎஸ். ஆமா டிபிடிஎஸ் 11 கில்ல. அந்த இடத்த வேற புடிக்குது. 6 கில்ல சிங்கட்ரோல. 3 கில்ல கிறிஸ்டோபி ப்ரோ. நேமுக்கு முன்னாடி நாங்க டாக்டர் போட்டுக்கலாமா? அதுதான் நான் சொன்னேனே, அடுத்த வருஷமே நான் போட்டோ எடுத்து அனுப்புவேன். எங்க வீடு வாசல்ல கூட நான் என் பேரை மாத்தி வச்சேன். டாக்டர் ஜெயனி இல்லம்னா. அப்ப அத பார்த்துட்டு யாராவது வந்து அம்மா காய்ச்சல் ஆகுதுமான்னு என்ன பண்ணுவ? அப்ப அப்படி பண்றியா? அண்ணே டாக்டர்னு பேர் வச்சிருந்தா எல்லாருமே எம்பிபிஎஸ்ன்னு இல்லையேண்ணே. ஏமா நம்ம பொதுவா டாக்டர்னா அதானே கணக்கு. ஜெனரலா சொல்லலாம்ண்ணே, பிரிஸ்கிரிப்ஷன் தர முடியாது, அவ்வளவுதான். ஆனா மத்தபடி என்ன சொல்லலாம்? காய்ச்சலுக்கு மருந்து இதுதான். எங்க அம்மா எங்க அப்பா அந்த மாதிரி இதை நான் சொல்லலாம். ஆனா நீ தான் டாக்டர் குடுக்குற மருந்து செக் பண்றதா? கரெக்டா குடுக்குறாங்களா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ட்ரக்ஸ் அண்ட் மெடிகேஷன் அந்த கண்டிஷனுக்கு வந்து ப்ராப்பரா இப்படி கண்டுபிடிக்கிறது மோஸ்ட் ஆஃப் தி இது அந்த மாதிரி ரிலேட்டடா. எவ்வளவு சம்பளம் வாங்குவ நீ கனடாலாம் போனா மாசம்? தெரியலண்ணே, அது ஏதோ ஒரு அமௌண்ட் சொன்னாங்க. ஹையஸ்டே வந்து கனடா அண்ட் பிலிப்பைன்ஸ்ல தான். எவ்வளவுன்னு கூட தெரியும். தோராயமே எவ்வளோ? ஒரு 10 லட்சம். ஒரு 7 to 8 நினைக்கிறேன். ஒரு மாசத்துக்கா? அப்படிதான் போட்டிருக்காங்க. அப்படி போயிருக்கியா? வரைக்கும் ஒரு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து ஒரு 4.8 என்னமோ வாங்குறாங்க மந்த்லி. ஓ வெரி ப்ரோ. நான் இந்தியாவில் சீட் கிடைக்காம அப்ராட்ல உக்ரைன்ல போய் படிச்சுட்டு இருந்தேன். இங்க நியர்லி 1 crore டொனேஷன் கேட்டாங்க ப்ரோ. நவ் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் மை எம்பிஎஸ். பட் ஆனா ஒன்னையுமே டாக்டர்னு சொல்ல மாட்டாங்களே ப்ரோ. அவர் அங்க படிச்சிட்டு வந்து இங்க எக்ஸாம் எழுதணுமா ப்ரோ? நீ எக்ஸாம் எழுதினா தான் நீ டாக்டரா? இல்ல நீ நர்ஸ் தானா ப்ரோ? அதெல்லாம் ஈஸியா. ஏன்னா அவ்வளவு படிக்கிறாங்க, இது பண்ண மாட்டாங்க. அது நிறைய பேர் ஃபெயில் ஆயிடுவாங்களாமே. ரொம்ப நாள் படிப்பாங்களாமே. கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப நாள் படிப்பாங்களாம். நிறைய பேர்னால பிராக்டிஸே பண்ண முடியாதான். இங்க வந்து சும்மா தான் இருப்பாங்களாம். அதுல நிறைய பேர் பாஸ் ஆகாமலாம் இது பண்ணுவாங்களாம். யாருக்கு தெரியாமலாம் கிளினிக் நடத்துவாங்களாம். அப்புறம் மாட்டிக்கிட்டா ஜெயிலுக்கு போயிருவாங்க. படிச்சு இல்ல பேப்பர்ல எல்லாமே தடை செய்யப்பட்டு. முதல்ல யாருக்கும் தெரியாது. இப்பெல்லாம் எல்லாமே கண்காணிக்கப்படுறாங்கல்ல. ஏதாவது பண்ணா டப்புன்னு இது பண்ணிடுவாங்க.
அம்மலோ சாய் ப்ரோ நாக் பண்ணிட்டாங்க. தேங்க்யூடா அம்மலோ. தெரியும்ல இப்பெல்லாம் ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க, முன்ன மாதிரி இல்ல. சாய் ப்ரோ வெறியான நீட் நாக் ஆவாங்களோ? இல்ல நாக் ஆகல.